இளைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அது குறிப்பாக இந்த ஆளும் இந்த விடியா ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் இளைஞர்களுக்கு எந்தவித ஒரு சலுகையும் இல்லாமல் இருக்கும் நிலையிலே விளையாட்டுத்துறையை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக விளையாட்டுக்கென்று ஒரு பிரிவு ஏற்படுத்தி அதன் மூலம் இளைஞர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையிலே புதிதாக இந்த பிரிவை நம்முடைய கழக பொதுச் செயலாளர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே நம்முடைய புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்த தின விழா நாளைய தினம். புரட்சித் தலைவி அம்மாவை பொறுத்தவரை இன்றல்ல நேற்றல்ல இந்த உலகம் உள்ளவரை எப்போதுமே அவர் புகழ் மணக்கும் ஒரு மாபெரும் தலைவராக, அவர் இல்லை என்றாலும் கூட உலகம் போற்றுகின்ற ஒரு மாபெரும் தலைவராக நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விளங்கி வருகின்றார்கள். ஏனென்று சொன்னால் வாழும் காலத்தில் எவ்வளோ திட்டங்கள், குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய முன்னேற்றத்திற்கு, சமூகத்திற்கு சமூக நீதி காக்க வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு திட்டங்கள் அளித்தவர். எனவேதான் அவர் மறைந்து இவ்வளவு ஆண்டுகளாயும் கூட எங்களை பொறுத்தவரை அவர் மறையவில்லை. தமிழ்நாட்டு மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவேதான் அவருடைய ஒவ்வொரு பிறந்தநாளும் ஒரு எழுச்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொன்றும் 2022ஆம் ஆண்டு அன்றைய தினம் சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினருக்கான தேர்தல் சென்னையில் நடைபெற்ற போது ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சமூக விரோதி பல வழக்குகள், அதாவது கிரிமினல் வழக்கில் ஹிஸ்டரி ஷீட்டர், அப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் ஒரு சமூக விரோதியை கொண்டு வாக்குச்சாவடிகள் எல்லாம் கைப்பற்றி அதன் மூலம் ஒரு போலியான ஒரு வெற்றியை பெறுவதன் மூலம் ஏதோ சென்னையிலே இவர்கள் ஒரு செல்வாக்கு பெற்றோர்கள் என்ற வகையிலே அடையாளம் காண்பிப்பதற்காக ராயபுரம் மட்டுமல்ல சென்னையிலே பல தொகுதிகளிலும் ஒரு சட்டவிரோத செயல்கள் எல்லாம் அரங்கேற்றப்பட்டது. ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய வகையிலே வாக்குச்சாவடிகள் செல்வது பொதுவாக ஆந்திராவில் தான் பார்ப்போம். நம்ம பூத் ரிக்கிங், பூத் கேப்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டு போடுறது, இதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனால் இந்த கலாச்சாரம் சென்னை மாநகராட்சி தேர்தல் வரும்போதெல்லாம் அது திமுகவுக்கு கைவந்த கலை. ஏற்கனவே நீதிமன்றம் கூட அதை திமுக எப்படிப்பட்ட ஒரு நீதிபதி ஓட்டுகள்லாம் கூட அன்றைய கள்ள ஓட்டுகளாக போட்டதெல்லாம் கூட கடுமையாக சுட்டிக்காட்டி ஒரு 89 சட்டமன்ற 89 வார்டுக்கான, அதாவது வட்டத்துக்கான மாநகராட்சி மன்ற தேர்தல் மறுதேர்தல் நடத்த உத்தரவிட்டதன் மூலம் ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஆபத்து ஏற்பட்டதை அன்றைக்கு உயர்நீதிமன்றம் உணர்ந்து மறுதேர்தல் வைத்தது. அதே போலதான் 2022ஆம் ஆண்டு அதாவது மாநகராட்சி மன்ற உறுப்பினருக்கான தேர்தல் வரும்போது கள்ள ஓட்டு போட்டு வெற்றி பெறலாம் என்ற அடிப்படையில் ஒரு முயற்சி செய்து அவனை நாங்கள் பிடித்து கொடுத்தோம். அந்த சமூக விரோதி, அந்த சமூக விரோதி பிடித்து கொடுத்தா காவல்துறை கைது செய்யணும். மாறாக அந்த சமூக விரோதி காவல்துறை தாக்குவது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிடித்து கொடுத்த எங்கள் மீது, அதாவது நான் உட்பட 28 பேர் மீது பொய் வழக்குகள் போட்டு, அதாவது ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் கேஸ் போட்டு நேற்று இரவு, அதாவது 2022 நேற்று இரவு 8 மணி அளவில் அத்துமீறி காவல்துறை ஸ்டாலின் உத்தரவு ஏற்று வீட்டுக்குள்ளே புகுந்து, அதாவது உடை மாற்ற கூட அவகாசம் கொடுக்காமல் ஏறக்குறைய 8 மணிக்கு வலுக்கட்டாயமாக கைது செய்து அதன் அடிப்படையில் சென்னையை சுற்றி காமிச்சு, எனக்கு சென்னை சுற்றி காமிச்சாங்க. சுற்றி காமித்து கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலும் கூட்டும் போல, ஒன்றும் கூட்டும் போல. அதுக்கப்புறம் கோர்ட்டில் இரவு 12:30 மணி இருக்கும், 1 மணி இருக்கும், ப்ரொடியூஸ் பண்ணி அதன் பிறகு தீவிரவாதிகள் அடைத்த அந்த சிறையில், அதாவது பூந்தமல்லி சப்ஜெயில், அதில் ஒரு வசதியும் கிடையாது. நான் வசதியெல்லாம் எதிர்பார்க்குற ஆள் கிடையாது. ஆனால் ஒரு அடிப்படையாக ஒரு சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர், ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் சபாநாயகர், முன்னாள் நிதித்துறை அமைச்சர் வருமானம் வரையும் கட்டுறேன். அப்படி இருக்கும்போது அந்த இது கூட பார்க்காம ஒரு தட்டாந்தரையில் என்னை படுக்க வச்சாங்க. அதை பற்றி நான் என்சிசியில் இருந்தேன், நான் விட்டேனா இங்கே கூட படுத்துறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட சோபிஸ்டிகேட்டட் ஒரு என்ன ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்றது அண்ணா திமுக ஆளுங்க யாரும் கிடையாது, எல்லாம் எளிமையானவர்கள் தான். அப்படி ஒரு அடிப்படை உரிமை பறிக்கின்ற வகையில் தட்டாந்தரையில் படுக்க வச்சு ஆனந்தப்பட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த ஃபேப்ரிகேட்டட் ஃபால்ஸ் கேஸ், ஒரு புனையப்பட்ட ஒரு புட்டப் கேஸ் என்று சொல்லக்கூடிய போட்டிங்க. ஆனால் காலசக்கரம் சொல்லணும். இன்னொரு ஜனவரியில் எலெக்ஷன் இயர், எல்லாத்துக்குமே ஆட்சி மாற்றம் வரும், அம்மாவுடைய அரசு வரும்.
இதுக்கெல்லாம் ஸ்டாலினும் சரி, இதுக்கெல்லாம் யாரெல்லாம் காரணம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சட்டத்தில் முன்னிறுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை கண்டிப்பா வரும். ஏன்னா கால சக்கரம் நீங்க ஆட்சி அதிகாரத்திலிருந்து பத்திரிகை துறை உடைக்கிறீங்க. இப்ப பாருங்க, திருச்சியில தீபன் என்ற ஒரு பத்திரிகையாளர், அது வந்து ஜனம் ரிப்போர்ட்டர் அவரு. அந்த பத்திரிகையாளர் வந்து இப்போ ஒரு அரசு விழா, அதாவது ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுத்தவரை இங்கிருந்து காணொலி காட்சி மூலமா ஒரு பள்ளிக்கூட கட்டி தந்திருக்கிறாரு. அதுல வந்து அம்மா படமும் எடப்பாடி படம் வந்துருச்சு. அது சிக்னிபிகன்ஸா என்ன சொல்லுது? அது 2026 நாங்க தான்ன்றத சொல்லாம வந்து சொல்லுது, அடையாளமா அது வந்துருச்சு. அதை வந்து என்ன பண்ணாங்க, வந்து அந்த ஊடகங்கள்லாம் மிரட்டி அதை போட விடாம பண்ணிட்டு அதை வந்து அந்த ஜனம் பத்திரிகை ரிப்போர்ட்டர் வந்து எடுத்து அந்த ஏபிஆரோட குரூப்ல போட்டார். அவர் குரூப்ல போட்டதுனால அந்த குரூப்ல இருந்து நீக்கிட்டார். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக ஒரு செயல்பாருங்க. குரூப்ல போட்டதுக்காக அந்த பத்திரிகையாளரை நீக்கி அங்க உள்ள லோக்கல் பத்திரிகையாளர் சங்கங்கள்லாம் கூட இதுக்கு பெரிய அளவுக்கு கண்டந்துருச்சு. அதனால இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு குரல்கள் வந்து பொதுவாக அந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடாது. அடக்குமுறைகள், அதே போன்று அத்துமீறல்கள், அநியாயங்கள் எல்லாமே வந்து ஆட்சி நடத்தும். ஆனா அதெல்லாம் எடுத்து பேசினா அவங்க மேல வந்து எல்லாம் பொய் வழக்குகள் போடுறது, சிறையில் அடைக்கிறது, இதுதான் வந்து இன்றைக்கு வந்து இந்த ஆட்சியாளருடைய ஒரு சாதனை இருக்குது ஒழிய தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இன்னைக்கு எவ்வளோ வந்து இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய தேவைகளை உணர்ந்து அதை செயலாற்ற வேண்டும் என்ன இந்த அரசுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. பத்திரிகை துறை மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் கண்டனத்துக்குரியது. அவர் அந்த ரிப்போர்ட்டர் அந்த குரூப்ல இருந்து நீக்குவதும் கண்டனத்துக்குரியது. எனவே அப்படிப்பட்ட அடக்குமுறைகள் எல்லாம் தாண்டி நிச்சயமாக 2026 ஒரு மாபெரும் வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று நம்முடைய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வருவார். இளைஞர்களுக்கு எதுவுமே பண்ணல, விளையாட்டுத்துறை வந்து மேம்படுத்தலன்னு பொதுவாக சொல்லிட்டு, ஆனால் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வந்து பெஸ்ட்ல இருக்கோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு விளையாட்டுத்துறை அது உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வந்து அகில இந்திய அளவில் சமூக அரசியல் செஸ்ல இருந்து எல்லா விஷயங்களையும் டாப்ல இருக்கோங்கிறாங்க. இல்லை, இப்போ ரிசர்வேஷன் யார் கொடுத்தா? ரிசர்வேஷன் எங்க ஆட்சியில் தானே கொடுத்தோம். 3% டிஎம்க்கு கொடுத்ததா? 3% அந்த 3% கொடுத்தோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு 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 இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அரசு வேலையிலையும் அதே போல மற்ற இதரத்துல சும்மா வந்து ஒரு ஷோ பாலிடிக்ஸ் பண்ண போதுமாது. அவங்களுடைய ஒரு விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தினா அவங்க எந்த வகையில் ஊக்கப்படுத்தினீங்க? அதுக்கு எத்தனையோ வேணும். நீங்க சொல்றீங்க ஒரு, அதாவது வந்து பர்மா பஜார்ல வைக்கிற கப்பையை வாங்கி ஸ்டாலினையும் சம்பந்தப்பட்ட அமைச்சரையும் ஏமாத்துறது உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு? அதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை. அதனால அதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை இது. அதனால விளையாட்டுத்துறைக்கு இவர்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது போல வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க ஒழிய இன்னைக்கு இளைஞர்களுக்கு அந்த விளையாட்டுத்துறை மூலமா வந்து விளையாட்டு ஊக்கப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க சொல்லுங்க? விளையாட்டு ஊக்கப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே பண்ணல. அதான் நான் வந்து சொல்ல முடியும். 19 சொல்ல, அது வேணா ஒரு செப்பரேட் டிஸ்கஷன் வச்சுங்க. நாங்க என்ன பண்ணோம் எங்க ஆட்சியில, இவங்க என்ன பண்ணாங்கறத நான் டிஸ்கஸ் பண்ண தயாரா இருக்கேன். உதயநிதி வட்டம் நான் பேசுறேன், அவர் எத்தனை வட்டம் இந்த 4 வருஷத்துல விளையாட்டுத்துறைக்கு என்ன பண்ணாங்கன்னு, அம்மாட்சி காலத்துல விளையாட்டுத்துறைக்கு என்னென்ன நாங்க பண்ணோம் அதை நாங்க சொல்றோம். பல விவாதத்துக்கு நான் தயாரா இருக்கேன். சார், இன்னைக்கு காலையில நடைபெற்ற நிகழ்ச்சியில டிடிவி கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி பத்தி கேள்வி கேட்கிறாங்க. திரும்ப திரும்ப வீணா போன பழனிசாமி பத்தி பேசாதீங்க அப்படின்றாரு.